இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய் தேவையில்லாத பல விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கார். அவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா அவருக்கு இப்போதைக்கு கூடவே பிறந்த சித்தப்பா பையனான அஜய், சித்தப்பா குடும்பத்தெல்லாம் விட காவேரி மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் உண்மையிலே அவருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஆனால் அவருடைய மனசில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம். அவள் வேறு வழி இல்லாமல் பணத்துக்காக நம்ம கூட இருக்கா, வேறு எதுவும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே கரிசனமோ அக்கறையோ பாசமோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஒரு பெண்ணின் மனதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால அப்படிங்குவாங்கல்ல, அது விஜயால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க இப்போல்லாம் கொஞ்சம் நாளாகவே இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறத விட்டுட்டு அப்படியே நம்ம பேசாமல் ஒன்றாவே இருந்துடலாமே நினைக்கிற அளவுக்கு காவேரியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கல. நிவின் மேலே அன்புங்கிறது இவங்களுக்கு இல்லை. இப்போ அது அந்த காதலே மறந்து போயிடுச்சு, அந்த மனசையும் மறத்து போயிடுச்சு. ஏன்னா எப்போ வேற ஒரு பொண்ணோட அவனை நான் மேடையில் பார்த்தனோ அப்போவே எனக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இது கொடைக்கானலில் வச்சு ஓப்பனாக சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவர் அதை புரிஞ்சிக்காமலே தான் இருக்காருங்கிறதா நமக்கே ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது. இப்போ வீட்டுக்கே அன்பரசன் என்ன பண்ணுறாரு, என் பையன் அஜய்க்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா, சரி யார் இப்போ பொண்ணு அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த விஜயோட கல்யாணத்தை கூட வீடியோலாம் போட்டு காமிச்சாரே ஒருத்தர், அவரோட பையன் அவரோட பொண்ணு ராகினி அப்படின்னு சொன்னோன்னு தான் ஷாக் ஆகுறாங்க காவேரி. அவர் நல்ல பொண்ணு இல்லை, அவர் ஒரு சரியான ஃப்ராடு, அவர் மோசமானவர், அவரோட பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பார் அவருக்கும் உனக்கு இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனை அதை இந்த பக்கம் இழுக்காது, நாங்கள் அஜய்க்கு அவளை பிடிச்சிருக்கு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் எதோ யோசிக்கிறார். விஜய்க்கு வேறு ஹேர் ஸ்டைல் யார் அந்த மாதிரி வச்சுட்ருக்கான்னு வேறு தெரியல, வித்தியாசமாக இருந்தார் வேறு. ஸோ ஊஞ்சலில் உட்காந்துருக்கும் பொழுது இவங்க வேறு போயிட்டு உங்களுக்கு ஓகேவா அது, அவர் எவ்வளோ மோசம் உங்களுக்கு தெரியும், அவருடைய பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ராகினி வெளியே இருக்க வரைக்கும் எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி நிவினை அடைய ட்ரை பண்ணுவாங்க, நிவினை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா நிவின் சிங்கிளாகவே இருப்பார். நிவின் சிங்கிளாக இருந்தார் அப்படின்னா கான்ட்ராக்ட் 8 மாதத்துக்கு கழிச்சு முடிச்சு போகும்போது காவேரியும் நிவினும் சேர்ந்துருவாங்க. காவேரி வாழ்க்கை கெட்டு போகாது, காவேரிக்கு ஒரு துணை இருக்கும், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு யோசிக்கிறார். எப்பா சாமி ஏன்பா உசிதமணி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருக்குதுப்பா, அதை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னா அவர் அதெல்லாம் கேட்காம நேராக கீழே நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், அந்த பொண்ணு உனக்கு சரியான பொண்ணு தான், நீ கட்டிக்கோடா அப்படின்னு அஜய்கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. இவங்க ஏங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் உனக்கு அதெல்லாம் புரியாது, எல்லாம் ஒரு கணக்கு அப்படிங்கிற அந்த கணக்கில் தீய வைக்கங்கிற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ அடுத்து அஜய் என்ற ராகினி கல்யாணம் முடிஞ்சு ராகினி வீட்டுக்கு ராகினி கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கும் இவங்களுக்கும் இடையில காவேரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கல்யாணம் ஒரிஜினல் கல்யாணம் கிடையாது, கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறத கண்டுபிடிச்சி வீட்டில் எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சி ராகினியே சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து காவேரியை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ராகினி யோசிச்சு பார்த்தா அது பண்ணாமல் இருக்க தான் பெட்டர். இப்போ வெளில தள்ளிட்டிங்க அப்படின்னா இவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு, நேராக திருப்பி காவேரியும் நிவினும் சேர்ந்துப்பாங்க தானே. அதுக்காகவாச்சு காவேரி இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறது தானே முக்கியம். ஸோ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, ஏதோ பல திருப்பங்களில் கதை போயிட்டுருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ